உன்னோட லைஃப்ல நீ பண்ற பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? பெரிய தப்பு இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற பெரிய பிரச்சனையும் இல்லை. அது நம்ம டெய்லி சைலண்டா பண்ற சின்ன சின்ன தப்பு தான். இப்ப நம்ம 20s இருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம்? டைம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தெரியாம ஓ மேல இருக்கிற ரெஸ்பெக்டை நீயே அழிக்க ஆரம்பிச்சிட்ட. உண்மை என்ன தெரியுமா? இந்த தப்பை இன்னமும் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நோபடி ஃபோர்ஸ்ட் யூ, நோபடி ஸ்டாப்ட் யூ. யாரும் உன்னை தடுக்கல. நீ தான் உன்னை ஸ்லோவா இன்னமும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதெல்லாம் லைஃப்ல ஃபாஸ்டா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும். எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? உன் லாஸ்ட் டைம், நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு மட்டும்டா, இந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்க நார்மலாக தெரியும். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன், நான் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் எவ்ரி சிங்கிள் டைம் நீ உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணும் போது உன்னோட பிரெயின் ஒரு சிம்பிள் மெசேஜ் எடுத்துக்கும். யார்கிட்ட இருந்து? ஓன்ட்ட இருந்து. இவன் சொன்ன விஷயத்தை இவனே பண்ண மாட்டான், இவன் எப்படி ஃபியூச்சர் பில்ட் பண்ண போறான்? அண்ட் தட்ஸ் வை நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. நாட் பிகாஸ் தே ஆர் யூஸ்லெஸ், பிகாஸ் இன்டர்னலி தே ஸ்டாப் ட்ரஸ்டிங் தெம்செல்ஃப். அண்ட் ஆனஸ்ட்லி நானும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் பெரிய பெரிய பிளான் பண்ணியிருக்கேன், பெரிய ஃப்யூச்சர் இமேஜின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது. அண்ட் ஒன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வியர்டான டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் ஆகும். லைக், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம 20s இந்த ப்ராப்ளம் ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் அவுட் சைடில் பார்த்தா எவ்ரி திங் ஃபீல்ஸ் நார்மல். எப்படி தெரியுமாச்சு? ஹவர்ஸ் கணக்காக ஃபோனில் இருக்கிறது நார்மல் ஆயிடுச்சு, ஸ்க்ரோல் பண்ணுறது நார்மல் ஆயிடுச்சு, ப்ரொகாஷினேஷன் நார்மல் ஆயிடுச்சு, பான், கம்ஃபர்ட் ஃபுட், ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறது, நத்திங் ஃபீல் சீரியஸ். வாட் த ஃபக் மேன்? இதெல்லாம் இப்போ தெரியாது, இயர்ஸ் கணக்காக ஆகும்போது தான் தெரியும். அண்ட் ஒன் டே நீ மிரரில் பார்த்து யோசிப்ப, நான் இப்படி தான் இருக்கணுமா? பிகாஸ் உனக்கு தெரியும் டீப் டவுன். நான் உன்னை இங்கே கேப்பபிளாக இல்லைன்னு சொல்ல வரல, நீ அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. அண்ட் தென் வி கம்ஸ் டு தி ஃபேக் ஐடென்டிட்டி ஃபேஸ். இது ரொம்ப காமன், ஆனால் நோபடி டாக்ஸ் அபவுட் இட். அவுட் சைடில் பார்த்தா ஒரு ஆஸ்பைரிங் கேரக்டர் மாதிரி இருப்போம். பிக் கோல்ஸ் பேசுவோம், பிக் ஃப்யூச்சர் இமேஜின் பண்ணுவோம், மோட்டிவேஷன் கன்சியூம் பண்ணுவோம், நிறையா டிசிப்ளின் வீடியோஸ் பார்ப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. சேம் ஹேபிட்ஸ், சேம் டிஸ்ட்ராக்ஷன், சேம் டிலேஸ். அண்ட் ஸ்லோலி, இந்த இடத்த நல்லா கவனி, அண்ட் ஸ்லோலி நீ சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறத விட சக்ஸஸை இமேஜின் பண்ண அடிக்ட் ஆகிடுவ. புரியுதா? அண்ட் உனக்கே தெரியும் அது ஒரு டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உனக்கு ஃபீல் ஆகும் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன்னு. ஆனால் ரியாலிட்டியில் நத்திங் சேஞ்ச்ட், நத்திங் மீனிங்ஃபுல். கொஞ்சம் ஆனஸ்டாக யோசிச்சு பாரு, லாஸ்ட் 30 days நீ என்ன ரிப்பீட் பண்ண சொல்லு? ஸ்க்ரோலிங் பண்ணியா, ஓவர் திங்கிங் பண்ணியா, இல்லைன்னா அவாய்டிங், எஸ்கேப்பிங், டிலே பண்ணியா, இல்லைன்னா ரியல் ஆக்ஷன் போட்டியா? ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். என்ன பண்ணு உனக்கு தான் தெரியும். பிகாஸ் ஐடென்டிட்டினா ஒரு பெரிய டிசிஷன் இல்லை, ரிப்பீட்டட் பிஹேவியர் தான். டெய்லி நீ என்ன ரிப்பீட் பண்ணுறியோ அதாக தான் நீ ஆகுவ. அண்ட் ஹானஸ்ட்லி சம்டைம்ஸ் சேட்னஸ்க்கு ரீசன் லைஃப் இல்லை, ரீசன் செல்ஃப் டிசப்பாயின்மெண்ட். தட் லைன் ஹிட் மீ ஹார்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் வில் கெட் டயர்ட். ஏன்? நம்ம மென்டலி எக்ஸாஸ்டட். பிகாஸ் டீப் டவுன் வி நோ தட் வி ஆர் நாட் லிவிங் ப்ராப்பர்லி. ஆனால் உனக்கு தெரியும் உன்னால் பெட்டராக பண்ண முடியும்னு. ஆனால் நீ என்ன பண்ணுற? டெய்லி உனக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், அந்த பொட்டென்ஷியலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்க, மூவ் பண்ணிகிட்டு இருக்க. அண்ட் அதுதான் ஸ்லோவாக சைலண்ட்டாக உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டெஸ்ட்ராய் பண்ணும். டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க. ஸோ நீ என்ன பண்ணுற? உடனே ஃபோன் எடுத்து ரீல்ஸ்குள்ளே போவ,
மியூசிக், ரேண்டம் கண்டென்ட், யூஸ்லெஸ் கண்டென்ட், ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி, போன், ஃபேண்டசி கன்வர்சேஷன். எனிதிங் டு அவாய்ட் சைலன்ஸ். ஏன்னா சைலன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். எங்கே சைலன்ஸ் இருக்கோ அங்கே உண்மை இருக்கும். அண்ட் ட்ரூத் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நீ எங்கேயாச்சும் தனியாக உட்காரும் போது தனியாக உட்காரவே பயப்படுவேன். உடனே ஃபோனை எடுத்து என்ன பண்ணுவேன், எதையாச்சும் விளாண்டுட்டோ ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துட்டோ இருப்பேன். ஏன் தெரியும் அப்படி பண்ணுற? உனக்கு அந்த சைலன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா உனக்கு ஒரு கேள்வி வரும், நான் என்ன பண்ணுறேன் லைஃப்பில் அப்படின்னு. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும். சீரியஸ்லி யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அண்ட் இந்த கேள்வியை நிறைய பேர் நிறைய பேர் இயர்ஸ் கணக்காக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. டிசிப்ளின்னா என்ன தெரியுமா? டிசிப்ளின்னா செல்ஃப் ட்ரஸ்ட், அவ்வளோதான். தட்ஸ் இட். நீ சொன்ன விஷயத்த நீ பண்ணுறது. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. மார்னிங் எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னா எழுந்திரிச்சிரு. காலையில் ஃபோன் யூசேஜ் கம்மி பண்ண போகிறேன், இன்றைக்கே கம்மி பண்ண, இப்போயே கம்மி பண்ண. ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், ஜிம் ஜாயின் பண்ண போகிறேன், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணு. இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் நாளைக்கு இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் உனக்கு நாளைக்கு ஐடென்டிட்டியாக மாற்றும். ஸ்லோவாக. புரியுதா? நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் தான் முதல் ஸ்டெப்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து ஆக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படி ஆப்போசிட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உன்னோட ஆக்ஷன் தான். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறியா, அதான் நீ பார்க்கணும். நெக்ஸ்ட் உன்னோட ட்ரஸ்ட், அதுக்கு அடுத்து தான் கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் கான்ஃபிடென்ஸ்னா நீ உனக்கு ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ். அண்ட் ஆனஸ்ட்லி மெனி பீப்புள் டுடே டோன்ட் ஹேட் தெம்செல்ஸ். ஆனால் அவங்களால செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ண முடியல. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. செல்ஃப் ஹேட்டட் லவுடாக இருக்கும், பட் லோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் சைலண்ட்டாக இருக்கும். நீ சிரிச்சுட்டு தான் இருப்ப, நீ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காலேஜ் போவ, ஏன் ஒர்க் கூட போவ, ஆனால் இன்சைட் ஒரு எம்டினஸ் ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் உனக்கு தெரியும் நீ இன்னும் உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணல அப்படின்னு. அண்ட் சோஷியல் மீடியா, நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுற. சோஷியல் மீடியா வந்துட்டு இந்த ஃபீலிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, நீ டெய்லி பார்க்குறது பீப்புளோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான். அவங்களோட பாடி, அவங்களோட மணி, அவங்க சக்ஸஸ், டிசிப்ளின், அவங்க லைஃப் ஸ்டைல். அண்ட் நீ என்ன பண்ணுற, நீ கம்பேர் பண்ணுற. எப்படி? அவங்க ஹைலைட்ஸ் அண்ட் உன்னோட ஹிடன் ரியாலிட்டியை. இப்படி பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? நீ ஓவர் திங்க் பண்ணுவ, நிறைய கில்ட் ஆகுவ. அண்ட் இந்த சைக்கிள் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூனோ வாட்ஸ் த ஸ்கேரியஸ்ட் பார்ட்? உனக்கு ஒரு நாள் 30 வயசு ஆகும், 40 வயசு ஆகட்டும், 50 வயசு கூட ஆகட்டுமே. அப்படி ஏஜ் பாஸ் ஆகிடும் வித்தவுட் எனி ஹியூஜ் டிசாஸ்டர். உனக்கு புரியுதா? ஆனால் நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயந்தான் உன்னோட லைஃப்பை கில் பண்ணும். நீ போடுற ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸ், நீ தள்ளி வைக்கிற ஒவ்வொரு விஷயம், அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன், எல்லாமே இதுதான் உன்னோட லைஃப்பை கில் பண்ணும். சின்ன சின்ன விஷயந்தான் கில் பண்ணும். ஸோ இப்போ உனக்கு கொஷின் சக்ஸஸ் பற்றி இல்லை, மணி பற்றியும் இல்லை. உனக்கு கேட்குற ஒரே ஒரு கொஷின், கேன் யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்? உன்னை நம்ப முடியுமா? நீ சொன்ன விஷயத்த உன்னால் பண்ண முடியுமா? உனக்கே தெரியும். இஃப் தட் பிரேக்ஸ், எவ்ரிதிங் பிரேக்ஸ் ஸ்லோலி. இதெல்லாம் சொல்ல நீ யாருடா அப்படின்னு கேட்டேன்னா, ஐ ஆம் நாட் பர்ஃபெக்ட். ஓகே, நானும் என் லைஃப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் மோட்டிவேஷன் கொடுக்க வரல, இட்ஸ் அவேர்னஸ். Okay, so guys, before asking how to become successful, maybe first ask, who am I becoming? Because end of the day, உன்னோட ஹேபிட்ஸ் உன்னோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் தே பில்ட் யூ. புரியுதா? தே பில்ட் யூ.